போன வீடியோஸில் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட டைப்ஸு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ப்ரோக்ராமிங்கோட பேரடைம் பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ இதுக்கப்புறம் குரூஷியலாக எப்படி ஆக்சுவலி இன்டர்னலா ஒரு பர்ட்டிகுலர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வியூவில் இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போதும். ஐ மீன் லைக் இப்போ ஒரு எக்ஸிகியூஷன் மாடல் பார்த்தோம். ஸோ எப்படி மெஷின் லெவல் கோடா மாற்றுறதுக்கான ரெண்டு வேயை பார்த்தோம். ரெண்டு வே பார்த்தோம்ல. பட் இன்டர்னலாக எப்படி இது வந்து பேசிக்கலி மெமரி மேனேஜ்மெண்ட் நடக்குது. ஸோ எப்படி ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் பேசிக்கலி இந்த ப்ரோக்ராம் இன்டர்னலாக ரன் ஆகுது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஃபியூச்சரில் சில ஃப்ளோஸ்லாம் வரும்போது அதை உங்களால் ஈஸியாக ரிலீட் பண்ண முடியும். ஸோ ஐ மீன் திஸ் வீடியோ இஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரொம்ப பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ பேசிக்கலி நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ப்ராசஸ்னால் என்ன, ஒரு த்ரெட்னா என்ன, ஸோ அதுக்கப்புறம் எப்படி விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ்னா என்ன ஒரு ப்ராசஸில், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெமரினா என்ன, ஸோ ஸ்டாக்னா என்ன, ஒரு ஹீப்னா என்ன, இந்த மாதிரி மெமரி மேனேஜ்மெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸை பற்றி நிறைய பேச போகிறோம். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது அதெல்லாம் என்னெல்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஓஎஸ் பற்றி ரொம்ப டீப்பராக பேச முடியாது. ஏன்னா அதை பற்றி பேசினா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். அகெயின் இது எல்லாமே நிறைய ஓஎஸ் கான்செப்ட் உள்ளே வரும். ஸோ அதனால் ரொம்ப டீப்பராக இருக்கிறதுனால பட் நமக்கு எதெல்லாம் தேவைன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் கூட கொஞ்சம் டீப்பராக பார்க்கலாம். அது ஃபைன். பட் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம வந்து இதை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பார்த்தாகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கலி வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ப்ரோக்ராமையும் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா பேசிக்கலி ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒரு விஷயம் கிரியேட் ஆகும். இது கிரியேட் ஆகலை அப்படின்னா அந்த ப்ரோக்ராமே ரன் ஆகாது. ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ். என்னது? ப்ராசஸ். ஸோ ப்ராசஸோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ரன்னிங் ப்ரோக்ராம். ஓகேவா? இட் இஸ் அ ரன்னிங் ப்ரோக்ராம். இட் இஸ் அ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ ரன்னிங் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ உங்களோட கம்ப்யூட்டரில் என்ன ப்ரோக்ராம் ரன் ஆச்சுனாலும் that means it has a process. ஓகே, கிளியராக புரிஞ்சா? ஓகே, சரி ப்ரோ, ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் கொடு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, லெட்ஸ் நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து க்ரோமை ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த க்ரோமுங்கிறது ஒரு ப்ரோக்ராம் தானே. ஸோ இதை க்ரோமை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, க்ரோமுங்கிறது ஒரு ப்ரோக்ராம். நான் ஆல்ரெடி சொன்னேன், ப்ராசஸ் இஸ் அ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஃபைன். எ ப்ரோக்ராம் இஸ் ரன்னிங். ஸோ பை டிஃபால்ட் இட் இஸ் அ ப்ராசஸ். ஓகேவா? ஸோ எப்போலாம் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறீங்களோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸை ட்ராக் பண்ணுறதுக்கு பேசிக்கலி ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நான் ஸ்டார்டிங் வீடியோவில் கெர்னல் பற்றி லைட்டாக பேசியிருப்பேன். ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கோர் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கெர்னல்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த ப்ராசஸ் ஓட இன்ஃபர்மேஷன் நான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். பிஐடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து பேசிக்கலி கவுண்ட்ரு, அதுக்கப்புறம் பாயிண்ட்ரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ப்ராசஸோட கண்ட்ரோல் பிளாக்ல ஸ்டோர் பண்ணி வைப்போம். அண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்கை வந்து இந்த கர்னல் ஸ்பேஸில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் டேபிள்லாம் இருக்குது. ஐ மீன் நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராசஸ் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து கடல் மாதிரி போயிட்டே இருக்கும். அது வந்து தனியாக அது ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் எடுக்கணும். இது வந்து நம்ம அதை பற்றி பார்க்க போகிறது இல்லை. எப்படி ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுது, அதில் எப்படி மெமரி மேனேஜ்மெண்ட் நடக்குது, காமனாக எல்லா லாங்குவேஜுக்கும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஐ மீன் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், தரமாக இருக்கும். அதெல்லாம் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. கண்டிப்பாக இப்போதைக்கு பண்ண முடியுமான்னு தெரில. பட் பார்த்து பண்ணலாமான்னு பார்ப்போம். நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராசஸிங்கிறது இட்ஸ் அ ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பேசிக்கலி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் டேபிள் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ராசஸ் டேபிளில் தான் வந்து பேசிக்கலி எல்லா ப்ராசஸோட ஓகேவா? இப்போ நம்ம க்ரோம் ஒன்று கிரியேட் பண்ணதுனால ஒரு ப்ராசஸ் கிரியேட் ஆயிடுச்சு. திருப்பி வந்து நீங்கள் என்ன டிஸ்கார்ட் ரன் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு ப்ராசஸ் கிரியேட் ஆகும்ல. ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ராசஸ் டேபிளில் இருக்கும். ஸ்மாலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா. ஸோ அது ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் வந்து எல்லா ப்ராசஸோட தனித்தனி இண்டிவிஜுவலான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி இன்னொரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லெட்ஸே க்ரோம்னு ஒரு ப்ராசஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ டிஸ்கார்ட்னா நான் இன்னொரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ அதுக்கும் இன்னொரு ப்ராசஸ் கிரியேட் ஆகும். கரெக்டாக? திஸ் இஸ் ஃபார் ஷுவரில் நான் சொன்னேன் ஒரு ப்ரோக்ராமோட இன்ஸ்டன்ஸோட ஒரு விஷயம் தான் ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொன்னேன். ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எப்போ இது பண்ணுறீங்கனாலும் கம்ப்யூட்டரில் என்ன ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணாலும் அது ஒரு ப்ராசஸ் என்ன. ஸோ அப்போ இன்னொரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கனாலும் இன்னொரு ப்ராசஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் இருக்க கிளியரான டிஃபரன்ஷியேஷன் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ்க்குன்னு ஒரு சில மெமரி ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அந்த மெமரி ஸ்பேஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நான் ரொம்ப கிளியராக போகல, ரொம்ப டெப்த்தாக போகல, பட் ஸ்டில் வி ஹேவ் ஒன் கான்செப்ட் விச் இஸ் விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ பேசிக்கலி இந்த விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸுங்கிறது எல்லா ப்ராசஸ்க்கும் தனித்தனியாக கிரியேட் ஆகும். இந்த ப்ராசஸ் கிரியேட் ஆச்சுன்னா இந்த ப்ராசஸ்க்கு ஒன்று தனியாக இருக்கும், இந்த ப்ராசஸ்க்கு ஒன்று தனியாக கிரியேட் ஆகும். ஓகே, கிளியராக புரியுதா? மேக் சென்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸில் இன்னும் கொஞ்சம் டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. ஃபைன். அதுக்கு முன்னே இப்போ இந்த ஒரு ப்ராசஸ்க்கும்
இந்த மெமரி ஸ்பேஸ் வைஸில் இது ஐசோலேட்டடாக இருக்கும். ஓகேவா? ஐசோலேட்டடாக இருக்கும் மெமரி வைஸில். என்ன ப்ரோ சொல்கிற, ஐசோலேட்டட்னா என்ன ப்ரோ மீன் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த ப்ராசஸுக்குன்னு சில மெமரியை நம்ம வந்து பேசிக்கலி எடுத்து வச்சுருப்போம்ல. ஸோ மெமரினா இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் வந்து ரேம் இருக்கும்ல, ரேம்னு நீங்கள் வந்து ஃபோன் பார்த்து வாங்கும்போது ரேம்னு ஒன்று வாங்கி வச்சுப்பீங்களா. ஸோ அது வந்து ஃபிசிக்கல் மெமரின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு மெமரினா அதை வச்சுப்போங்க. ஃபிசிக்கல் மெமரியில் இருக்க இப்போ லெட்ஸே உங்கள் ஃபோனில் வந்து 8 GB ரேம் இருக்கலாம், 4 GB ரேம் இருக்கலாம், 2 to the பவரில் என்ன ஜிபி ரேம் வேணா இருக்கலாம். இப்போ என்னோட ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் ஐ ஹேவ் 12 GB ரேம். ஓகே, நான் S24 அல்ட்ரா யூஸ் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து 12 GB ரேம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஒரு ப்ராசஸருக்கு 12 GB ரேமும் மொத்தமாக இதாகாது. ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா ஃபோனே கிராஷ் ஆக வேண்டியதான். ஸோ அதில் கொஞ்சம் அலோகேட் ஆகும்ல அந்த ப்ரோக்ராமை பொறுத்து. ஸோ அந்த அலோகேஷன் தான் இந்த மெமரி நீங்கள் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராசஸுக்குன்னு ஒரு செட் ஆஃப் சங்க் அலோகேட் ஆகும். ஒரு பர்டிகுலர் ஒரு லெட்ஸே 16 GB. இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லை, ரொம்ப பெரிய ப்ரோக்ராம் இல்லை அப்படின்னா லெட்ஸ் டேக் இட் அஸ் 1 MB. ஓகேவா? 1 MB ரொம்ப ஹியூஜ் தான். பட் லெட்ஸ் டேக் இட் அஸ் 1 MB. இது 1 MB எடுத்திருக்கான். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து தனியாக ஒரு 1 MB மெமரி எடுத்திருக்கான்னு வச்சுப்போம். ஓகேவா? இவன் 1 MB எடுத்திருக்கான் விச் இஸ் பேசிக்லி 1024 KB, ரைட்? ஸோ ஒருவேளை என்னோட மேத் பிளேலிஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கூட நான் இதெல்லாம் சொல்லியிருப்பேன் சில விஷயங்கள். ஓகே, மேக் சென்ஸ். ஸோ இதுவே நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேபி சில பேர் மேத் பிளேலிஸ்ட் பார்த்துட்டு இதை பார்க்கலாம். சில பேர் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு தான் மேத் பிளேலிஸ்ட் போவீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெமரிலேருந்து என்ன சொல்ல வர ப்ரோ, ஐசோலேட்டர்னா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ப்ராசஸும் இதுக்குன்னு ஒரு மெமரி இருக்கும், இதுக்குன்னு ஒரு மெமரி இருக்கும்ல. ஸோ இதால் இந்த மெமரியை வந்து டேரெக்டாக ரீட் பண்ண முடியாது, இதால் இந்த மெமரியை டேரெக்டாக ரீட் பண்ணியோ ரைட் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த ப்ராசஸ்க்குள்ளே இருக்க மெமரியை இவன் தான் யூஸ் பண்ணுவான். ஓகேவா? ஐ மீன் என்ன ஒரு கான்செப்ட் இருக்குது, இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன், அதுக்கு வரேன். அதேமாதிரி இந்த ப்ராசஸில் இருக்க மெமரிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவனால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், மெமரி ஸ்பேஸ்னு வரும்போது இவன் தனியாக இருப்பான். ஐசோலேட்டட்னா தனியாக இருப்பான்னு அர்த்தம். ஓகே, ஐ மீன் திஸ் ஷுட் பி கிளியர். புரிஞ்சிச்சு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னும் டீப்பாக அந்த விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ்க்குலாம் போகிறதுக்கு முன்னால் ஒரு ப்ராசஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதுக்குள்ளே டெப்த்தாக இன்னொரு விஷயம் நடக்கும். ஸோ வென் அ ப்ராசஸ் இஸ் கிரியேட்டட் வில் ஆல்சோ கிரியேட் அ த்ரெட் இன்சைட் த ப்ராசஸ். ஸோ தட் சிம்பிளி சேஸ் தட் ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணும்போது இதான் ஒரு ப்ராசஸ் சொல்லலாம். ஓகேவா? இதுதான் ப்ராசஸ். இப்போ நம்ம லெட்ஸே க்ரோமுக்கு அந்த ப்ராசஸோட நேம் P1 வச்சுக்கலாம். இந்த P1ங்கிற ப்ராசஸ் கிரியேட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்குள்ள வில் கிரியேட் அ த்ரெட் ஆஸ் வெல். ஒரு த்ரெட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ லைட் வெயிட் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ சிம்பிளாக எப்படி அசியூம் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராசஸுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஒர்க்கர் மாதிரி இவன். ஓகேவா? ஆனால் ஒரு ப்ராசஸோட பண்ணுற எல்லா விஷயத்தையும் இவனால் பண்ண முடியாது. ஆனால் ப்ராசஸுக்கு இன்டைரக்டாக ஒரு சின்ன லைட் வெயிட் ஹெல்ப்பராக இருப்பான். ஓகே, ஸோ ஒரு சின்ன பகுதி, ஒரு ப்ராசஸோட சின்ன பகுதி மாதிரி. ஓகேவா? ஸோ பேசிக்கலி எப்பவுமே நீங்கள் ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு த்ரெட் கிரியேட் ஆகியே ஆகணும். ஏன்னா இந்த ஒர்க்கருங்கிறது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ அதனால் பேசிக்கலி இதை பற்றி நான் ரொம்ப டீப்பாக போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ த்ரெட்டில் கூட ப்ரோக்ராம் கவுண்டர், ஐ மீன் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் த்ரெட்டு வந்து பேசிக்கலி வந்து இந்த ஃபஸ்ட்டு த்ரெட் இருக்குல்ல, இதை தான் நம்ம மெயின் த்ரெட்னு கால் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பேசிக்கலி இதனால தான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன்ஸில் இருந்தெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா C++ல மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் ஆகிற ரீசனே இதனால தான். ஏன்னா மொத்தமாக ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அது அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்குள்ளே பை டிஃபால்ட் அட்லீஸ்ட் ஒன் த்ரெட் இருக்கணும். ஐ மீன் மல்டி த்ரெட்டிங் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வரும்போது நிறைய த்ரெட் வரும், தட் இஸ் ஃபார் ஷுர். பட் அட்லீஸ்ட் ஒரு த்ரெட் இருக்கணும். அந்த த்ரெட் தான் மெயின் த்ரெட். அதனால தான் அந்த மெயின் ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும். கிளியராக புரியும் நம்புறேன். ஓகேவா? ஸோ என்ன ப்ரோ ஒரு ப்ராசஸ்க்கு நிறைய த்ரெட் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம். ஓகேவா? லெட்ஸே இது மெயின் த்ரெட்டு, அதே மாதிரி நான் வந்து த்ரெட் 2 கிரியேட் பண்ணுறேன், த்ரெட் 3 கிரியேட் பண்ணானா கூட கிரியேட் பண்ணலாம். ஓகே ப்ரோ, கிளியராக புரிஞ்சு. பட் இதோட மெமரி ஸ்பேசஸ் ஐசோலேட்டடாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நோ. ஸோ அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ ப்ராசஸ் அண்ட் அ த்ரெட். ஒன் ஆஃப் த மெயின் டிஃப்ரென்ஸ். பட் அகெயின் ரொம்ப டெப்த்தாக போக போகிறதில்ல. இன்னும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய போயிட்டே இருக்கலாம். பட் அதெல்லாம் நெசசிட்டி இல்லை. ஸோ வந்து இதோட மெமரி ஸ்பேஸ் ஐசோலேட்டடாக இருக்குது. வென் ஐ மீன் இட் இஸ் நாட் ஐசோலேட்டட், தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேசிக்கலி இந்த த்ரெட்டோட மெமரி ஸ்பேஸை இந்த த்ரெட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இவன் வந்து இவனோட ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இவன் வந்து இவனோட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ்க்குள்ளே இருக்க எல்லா த்ரெட்டும் அதுக்குள்ளே இருக்க மெமரி ஸ்பேஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? லெட்ஸ் சே என்னோட ப்ராசஸ் P2 இருக்குது. ஓகேவா? இதுக்குள்ளே த்ரெட் 1 இருக்கலாம், த்ரெட் 2 இருக்கலாம், த்ரெட் 3 இருக்கலாம். ஓகே, இதே மாதிரி. ஆனால் இந்த த்ரெட் வந்து என்ன ப்ரோ இதை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஐ மீன் டோன்ட் ஆஸ்க் மீ திஸ் திங், ரைட்? பிகாஸ் நான் உங்கள்கிட்ட ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? இந்த ப்ராசஸ் இதோட மெமரி ஸ்பேஸோடது இதுக்கு ஐசோலேட்டடாக இருக்கும். ஸோ வென் ஐ சே
சம்ஒன் இன்சைட் ஒரு விஷயம் உள்ள இந்த ப்ராசஸ்க்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அந்த ப்ராசஸ் வெளியே இருக்கிற அவனோட மெயின் ஆளே இவனுக்கு ஐசோலேட்டடா இருக்குன்னு சொல்லும்போது எப்படி இவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும்? பிகாஸ் ஹி இஸ் இன்சைட் திஸ் கை ஒன்லி. இவனோட மெமரி ஸ்பேஸை தான் ஆக்சுவலி இவனுங்களே வந்து என்ன பண்றானுங்க அப்படின்னா ஒரு ஒரு அப்ஸ்ட்ராக்டட் லெவலில் இவனுங்களே ப்ராசஸோட மெமரி ஸ்பேஸை தான் யூஸ் பண்ண போறாங்க. பிகாஸ் ஹி இஸ் அ மெயின் கை அண்ட் திஸ் கைஸ் ஆர் த ஒர்க்கர்ஸ் ஆஃப் தட் கை. இப்போ இவனாலே இதை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னா, ரீட் பண்ண முடியாது அப்படின்னா, how this guys can be கிளியராக புரியும் நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன ப்ரோ ஒரு ப்ராசஸுக்கும் இன்னொரு ப்ராசஸுக்கும் கம்யூனிகேட் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் நாட் த கேஸ். மெமரி ஸ்பேஸ் தான் ஐசோலேட்டடாக இருக்கும், பட் கம்யூனிகேட் பண்ண முடியாது கிடையாது. ஸோ கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா வி ஹேவ் ஐபிசி, இது ரெண்டுக்கும் ஒரு பைப் லைனோ ஏதோ போட்டு வி கேன் கம்யூனிகேட். ஆக்சுவலி நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி திருப்பி நீங்கள் மெமரி ஸ்பேஸை ரொம்ப கிளியராக ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஐபிசி என்ன பண்ணும் அப்படின்னா லெட்ஸே இந்த ப்ராசஸ் P1லேருந்து இவனுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா இவனுக்கு அனுப்பிவிடும் இந்த பைப்லைன் மூலமாக. அதே மாதிரி இவனுக்கு ஏதாச்சும்லேருந்து இவனுக்கு ஏதாச்சும் வேணா இவனுக்கு அனுப்பிவிடலாம். We can do some communication, but not the memory part is always isolated between a process, but between a thread inside a process it's not isolated. உங்களை தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ராசஸ்க்குள்ள த்ரெட் இருக்கிற த்ரெட்டோட மெமரி ஸ்பேஸ் எல்லாமே ஐசோலேட்டட் கிடையாது, அதாவது ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ப்ராசஸ்க்கும் இன்னொரு ப்ராசஸ்க்கும் இருக்க மெமரி ஸ்பேஸ் ஐசோலேட்டட் தான், பட் கம்யூனிகேஷன் வந்து ஸ்டில் பண்ணிக்கலாம் சில இந்த இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் வச்சு. ஓகே, இந்த எல்லா பாட்டுமே கிளியர்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ, நான் எல்லாம் சொன்னேன் இந்த ப்ராசஸ் த்ரெட் இப்போ எனக்கு தியரட்டிக்கலாக எல்லாம் கிளியராக இருக்குது. இப்போ டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் அப்படின்னா ஃபைன், மேக் சென்ஸ். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறதுக்கு இது கரெக்டான எக்ஸாம்பிள் நம்மளோட ஒன் ஆஃப் த ஒரு வேளை கன்னியாகுமரி சைட் போனீங்க அப்படின்னா அந்த ஹைவே இருக்குல்ல, அந்த ஹைவேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காவல் கிணறுக்கு அப்புறம் வந்து பிகேஆர் பேக்கரின்னு ஒரு நம்மளோட பேக்கரி ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ அதை வச்சு இது ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலி தான் நம்ம கடைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கடையில் வந்து பேசிக்கலி வந்து கண்டிப்பாக ஷெல்ஃப் இருக்கும். ஸோ இந்த ஷெல்ஃபில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஓகே, லெட்ஸே இதில் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது, இங்கேயும் நிறையா இருக்குது, இங்கேயும் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸே இதுதான் கவுண்டர்னு வச்சுக்கலாம். நமக்கு நல்லா தெரியும் கவுண்டரில் ஒரு பர்சன் கேஷ் வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் லெட்ஸே 2-3% இருக்கலாம்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நமக்கு ஷெல்டரும் இருக்குது. அதேமாதிரி ஷெல்டர் தாண்டி வந்து யாராச்சும் வந்து ஒர்க்கர்ஸ் தங்கணும் அப்படின்னா அதுக்கும் சில ரூம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அந்த ரூம்ஸ். ஓகேவா? பை டிஃபால்ட் இது எல்லாமே பிகேஆர் பேக்கரிக்குள்ளே வரும் ஃபார் ஷோர். கிளியராக புரிஞ்சா? ஸோ இப்போ இந்த இதில் வந்து டீ ஆத்திர மாஸ்டர் கூட இருப்பார், அதுவும் கவுண்டர் பக்கத்துலேயே தான் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஷெல்டரில் வந்து வடை மாஸ்டர் இருப்பார். ஓகேவா? ஸோ இப்போ நான் சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த என்டையர் திங்கை ஐ கேன் கால் இட் அஸ் அ ப்ராசஸ். த பிகேஆர் பேக்கரி இஸ் அ ப்ராசஸ். Make sense because இதில் இருக்க மெயின் திங்ஸ் எல்லாமே இந்த ப்ராசஸ்க்குள்ளே தான் இருக்குது. இந்த ப்ராசஸ்க்குள்ளே தான் இதோட ஐட்டம்ஸ் ஷெல்ஃபில் இருக்குது, இந்த ப்ராசஸ்க்குள்ளே தான் இதோட ரூம் இருக்குது, இந்த ப்ராசஸ்க்குள்ளே தான் ஷெல்டர் இருக்குது. ஓகே, பட் இந்த ப்ராசஸில் இருக்கிற ஒரு ஒரு ஒர்க்கிங் ஆக்ஷன்ஸை யார் பண்ணுறா? If it is not automated, யார் பண்ணுறா? this workers. ஸோ நான் இப்போ இவங்களை சிம்பிளாக என்ன சொல்லலாம்? These workers are called as thread ன்னு சொல்லலாமா? This entire thing is a process and all these workers are different threads. So இப்போ எனக்கு சொல்லுங்க ஐடியலி சொல்லுங்க. let's say ஃபியூச்சரில் ஓகேவா பிகேஆர் பேக்கரி 2ன்னு ஒரு விஷயம், ஐ மீன் பிகேஆர் பேக்கரினே வச்சுக்கலாம். ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு சரி ஓகே ஏதாச்சும் ஒரு வகையில் இந்த ட்ரீம் நினைவாச்சு அப்படின்னா சரி சென்னையில் ஒரு பிரான்ச் வருதுன்னு வச்சுக்கோம். லெட்ஸ் சே அதே சேம் ஸ்ட்ரக்சர் இட் ஃபாலோஸ். ஓகே, ஸோ அப்போ இதுவும் ஒரு ப்ராசஸ் தானே நம்ம கம்பேரிஷனுக்கு. சென்னையில் இருக்குது, இது திருநெல்வேலியில் இருக்குது. ஏனையோ நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, இவன்ட்ட இருக்க ஷெல்ஃபில் இருக்க பொருளை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, இந்த ப்ராசஸ்க்கும் சென்னைக்கும் ஐ மீன் சென்னை தனியாக நடக்கும், சென்னை தனியாக நடந்துட்டு இருக்கும், திருநெல்வேலி தனியாக நடந்துட்டு இருக்கும். கரெக்டு தானே? ஸோ இப்போ இதுக்கு ஒர்க்கர்ஸ் எல்லாமே தனியாக இருக்க போகிறாங்க, இதுக்கு ஒர்க்கர்ஸ் எல்லாமே தனியாக இருக்க போகிறாங்க. ஒருவேளை ஏதாச்சும் நமக்கு அப்படியும் தேவைப்பட்டு ஸோ ஏதாச்சும் ஒரு சென்ட்ரல் ஹப் வச்சுருக்கோம், அந்த சென்ட்ரல் ஹப்பில் தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த பப்ஸு இதெல்லாமே நிறைய கேக் எல்லாம் தயாரிக்கும் அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கேருந்து வருது அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஹப் அப்படின்னா இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷனை வச்சு நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணலாம், தவிர இங்கேருந்து நம்ம வந்து டேரெக்டாக டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ப்ராசஸ் ஐசோலேட்டடாக இருக்கும். ஆனால் வந்து உள்ள இருக்க ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு த்ரெட்டுன்னு ஏன் இவங்களால இவங்க கூட பேசிக்க முடியாதா? ஓகேவா?
இவங்களுக்கு இருக்க ஸ்டோரேஜ் அப்போ எது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஷெல்டரில் எல்லாத்துக்கும் தங்கக்கூடிய இடத்துல லெட்ஸே 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. 6 பேருக்கும் ஒரு பீரோ இருக்குன்னு வச்சுக்கோ. 1 2 3 4 5 6ன்னு பீரோ இருக்குன்னு வச்சுக்கோ. இது எல்லாமே அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்பேஸ். இப்போ நான் ஒரு ப்ராசஸோட ஸ்பேஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ராசஸோட ஸ்பேஸ் எல்லாமே தான். ஃபார் ஷுர். இதுவும் ப்ராசஸோட ஸ்பேஸ் தான். இதுவும் ப்ராசஸோட ஸ்பேஸ் தான். இதுவும் ப்ராசஸோட ஸ்பேஸ் தான். ஆனா இண்டிவிஜுவலா இந்த த்ரெட்டோட ஸ்பேஸ் என்னது? இவனோட ஸ்பேஸ் இதுவா இருக்கலாம். இவனோட ஸ்பேஸ் இதுவா இருக்கலாம். இவனோட ஸ்பேஸ் இதுவா இருக்கலாம். பட் என்டையரா நீங்க பார்க்கும்போது எல்லாமே ப்ராசஸோட ஸ்பேஸ் தான். ஃபார் ஷுர். ஸோ இப்போ ஒருவேளை இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இவன் வந்து என்ன சொல்லுவான், டேய் எனக்கு வந்து இன்னைக்கு பிகேஆர் பேக்கரியோட அந்த மெர்ச்சன்டைஸ், அதாவது என்னோட ட்ரெஸ் வந்து நான் ஒழுங்கா துவைக்கலடா, உன்ட்ட தான் 3 செட்டு குடுத்து வச்சிருக்காங்கல்ல, இன்னைக்கு மட்டும் எனக்கு தா அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணலாம், இவன்ட்ட கேட்கலாம். கேட்க முடியாதுன்னு இல்லைல்ல, கேட்க முடியாதுன்னு இல்லைல்ல. ஆனா அதுக்குன்னு இவங்க வந்து இங்க கேட்க முடியுமா என்ன? இங்க இருக்க ஸ்டோரேஜ்ல இருக்கிறத கேட்க முடியுமா என்ன? சென்னை பிரான்ச்ல இருக்குது. தட் இஸ் நாட் ஷுர். ஃபார் ஷுர்ல. ஸோ திஸ் இஸ் ஆல் த சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கப்புறம் இதை போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாண்டா, இதுக்கப்புறம் இது புரியாத ஒரு கேஸே இருக்கக்கூடாது. புரிஞ்சிச்சு அப்படின்னா டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கொஞ்சம் கான்செப்ட் இருக்கு. இதெல்லாம் தான் மெயின் கான்செப்ட். அதையும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு லிங்க் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி மெமரி ரன் ஆகுது, மெமரி எப்படி ஒர்க் ஆகுது. நான் சொல்லிட்டேன், ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது என்ன ஆகுது, பேசிக்கலி பை டிஃபால்ட்டாக ஒரு ப்ராசஸ் கிரியேட் ஆகும். ஒரு ப்ராசஸ் கிரியேட் ஆச்சுன்னா அப்படின்னா ஒரு சிங்கிள் த்ரெட் உள்ள கண்டிப்பாக கிரியேட் ஆகி ஆகணும். அதுதான் வந்து மெயின் த்ரெட். அதனால தான் மெயின் ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மல்டி த்ரெடிங்கும் இருக்கலாம். ஸோ அதோட கிளியர் டிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ மெயினாக எப்படி மெமரிலாம் ஒர்க் ஆகுது. பேசிக்கலி இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க. ஸோ அதுக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் எங்கேயாச்சும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. இப்போ ஈவன் கூட நம்ம வந்து பார்த்தோம், கம்பைலேஷன் லாங்குவேஜ் வந்து மெஷின் லெவல் கோடாக கம்ப்ளீட்டாக மாற்றும் அப்படின்னு. அதெல்லாம் எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதுக்கு தான் நீங்கள் மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ கைஸ் இதில் நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ எல்லாமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு காமனாக தான் எடுக்கிறேன். சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கலாம். எனவே தட் மெமரி உள்ள இருக்க மெமரி எல்லாமே சேமாக தான் இருக்கும். என்னென்ன ஃபிசிக்கல் மெமரி இருக்கோ, என்னென்ன செக்மெண்ட்ஸ் இருக்கோ, அது எல்லாமே சேமாக இருக்கும். பட் அதோட இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். மோஸ்ட்லி எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காமனாக தான் கோட் தனிஷ்ல நம்ம எடுப்போம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். ரொம்பவே ஸ்ட்ரக்சர்டாக தான் இருக்கும். பட் ஒருவேளை ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, அது வந்து நம்ம கண்டிப்பாக ஜாவா நடத்தும்போது ஜாவாவில் பார்த்துருவோம். சி++ நடத்தும்போது சி++ல பார்த்துருவோம். ரைட்டோ சி++ ஆல்ரெடி இருக்குது. பட் நான் இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு கொஞ்சம் 3 4 வருஷம் முன்னே ஒரு 2 3 வருஷம் முன்னே எடுத்தது அது கொஞ்சம் அப்படி இப்படி லைட்டாக கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகேவா? அந்த டைமில் நமக்கு வந்து ஐ மீன் நான் வேறு எதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி நடத்துறதுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால கொஞ்சம் லேக் அடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதையும் நான் ரீஃபேக்டர் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு சி++ ரீஃபேக்டராக வேணும் அப்படின்னா கேளுங்க. ஓகேவா? பட் ஜாவா சூனா வருது. தட் இஸ் அ வெரி ஹாப்பி நியூஸ். அது சூனா வருதுன்னா ரொம்ப சூனா வருது. ஓகேவா? இது முடிஞ்சுட்டு அடுத்து ஜாவா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைன். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் லெட்ஸ் கம் டு த மெமரி கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகேவா? ஸோ மெமரின்னு வரும்போது பேசிக்கலி இந்த ப்ராசஸ் தான் பேசிக்கலி இந்த மெமரிலாம் வச்சிருக்கோம். ஓகேவா? பட் இந்த ப்ராசஸ் ப்ராசஸ் இஸ் கிரியேட்டட், அதுக்குன்னு எல்லா ப்ராசஸ்க்கு தனியாக ஒரு விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் ஆகும் நம்ம பார்த்தோமா. ஸோ விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னா கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கலி இதில் வந்து நிறைய அட்ரஸ் இருக்கும். அட்ரஸ் 1 ஆர் அட்ரஸ் 2 சம்திங் லைக் தட். ஓகேவா? ஸ்டில் கொஞ்சம் அட்ரஸ் என்ன வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோம். சும்மாலாம் ஒரு ஐடியா. ஓகேவா? அகைன் நம்ம ரொம்ப டீப்பராலாம் பார்க்க போகிறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் இது நான் சொன்ன மாதிரி இது வந்து விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ். லெட்ஸ் ஹேவ் ஏஎஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ். ஓகேவா? ஃபிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ். ஓகே, எஸ் இது வராது. எஸ் ஐ ஹியர். ஓகே, ஃபிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ். ஓகேவா? ஃபிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ்னால் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே ஸோ இப்போதைக்கு ரொம்ப நம்ம டீப்பாலாம் ஒரு ஹார்ட்வேர் ரொம்பலாம் தெரிஞ்சுக்க வேணாம். இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி ஃபோனில் இருக்க ரேமை மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலி ஜென்ரலாக கம்ப்யூட்டர்லேயே ஒரு ரேம் இருக்கும். அதுதான் வந்து ஃபிசிக்கல் மெமரின்னு சொல்லுவோம். அதை தாண்டி இருக்கிற ஸ்டோரேஜை வந்து செகண்டரி மெமரி சொல்லுவோம். அதான் ஃபோனில் வந்து 64 GB இந்த மெமரிஸ்லாம் இருக்கும்ல, செகண்டரி மெமரி இருக்கும். ஸ்மாலாக ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னா ரேம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேரிட்டிவ் டு தேட் ஆஃப் வாட் வி சே திஸ் செகண்டரி ஸ்டோரேஜ்லாம் ரேம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ரொம்ப அந்த ப்ராசஸோட இன்டர்னல் கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே நம்ம ரேமை தான் யூஸ் பண்ணுவோம். இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஐ மீன் விர்ச்சுவல் மெமரி இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குது. அகைன் டாபிக் வெளியே போவோம் வேணாம், அது எல்லாமே ஓஎஸ். ஓகேவா? ஓஎஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே வரலாம். ஸோ இப்போ இந்த விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ்க்குன்னு ஒரு விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ் இருக்கும். இப்போ இந்த ப்ராசஸ் ஒரு ப்ராசஸ் கிரியேட் ஆகுதுன்னா இதுக்குன்னு ஒன்று இருக்கும், வேறு ப்ராசஸ்க்கும் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இந்த விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்குன்னு சில டேட்டா செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, மேக் சென்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து கோட் பார்ட். ஓகே, செகண்ட் வந்து டேட்டா செக்மெண்ட்.
ஸோ தேர்ட் வந்து பிஎஸ்எஸ், ஃபோர்த் வந்து ஹீப், ஃபிஃப்த் வந்து ஸ்டாக். ஓகே, அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. இதெல்லாம் தான் மெயின்லி ரொம்ப இம்பாக்ட் பண்ண போகுது. ஸோ இதோட அட்ரஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ்லேயே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா செக்ரிகேட் பண்ணிடுவோம். ஓகேவா, அந்த செக்ரிகேஷன் லாஜிக் இதுக்குலாம் போவேனா, ஜஸ்ட் நீங்கள் என்ன திங்க் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பேசிக்கலி கோட் செக்மெண்ட் இங்கே இருக்கலாம், டேட்டா செக்மெண்ட் இங்கே இருக்கலாம், கோட் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட், ஸோ அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்எஸ், ஹீப்பு, ஸ்டாக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஃபிசிக்கல் மெமரியில் நமக்கு எவ்வளோ அலோகேஷன் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிசிக்கல் மெமரி தான் பேசிக்கலி ஹார்ட்வேரை கனெக்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ இது வந்து விர்ச்சுவல்னு சொல்லும்போது, இந்த விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து இதை பாயிண்ட் பண்ணும். இது வந்து விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ், இட்ஸ் நாட் த எக்ஸாக்ட் ஃபிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ். ஓகேவா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், செக்ரிகேஷன் லாஜிக்லாம் பண்ணுவோம். அகைன் கைஸ், நீங்கள் கேட்கலாம், ப்ரோ ஒருவேளை ஏன் ப்ரோ இப்படி ஒரு மிடில் வேற வச்சிருக்கோம் நடுவில், இது வந்து ஒரு வேஸ்ட் தானே, டேரெக்டாகவே நம்ம இங்கே பாயிண்ட் பண்ணிட வேண்டியது தானே, ஏன்னா நீ இதை தான் ஹார்ட்வேர்னு சொல்கிறீங்க. எப்படியும் மெமரி நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு வந்து ரேம் யூஸ் பண்ணணும், ரேம் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ரேமு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ஹார்ட்வேர் லேயர், தான் ஃபிசிக்கல் லேயர். ஸோ அப்புறம் எதுக்கு ப்ரோ இந்த இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அகெயின் அதில் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்குது. அகைன் இட் இஸ் ஓஎஸ், டிமாண்ட் பேஜிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கு நடத்த இன்ட்ரெஸ்டாக ஆசையாக தான் இருக்குது, பட் அகெயின் இட்ஸ் அவுட் ஆஃப் டாபிக். ஸோ யா, ஸோ அகெயின் கொஞ்சம் ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். தெர் ஆர் சம் ரீசன் வை இட் இஸ் செப்பரேட்டட் அஸ் விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ். சில லாஜிக்ஸ், இந்த டிமாண்ட் பேஜிங் இந்த மாதிரி சில விஷயங்கள்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக. ஓகேவா, ஸோ பேசிக்லி இங்கே இருக்கும் இந்த டேட்டா செக்மெண்ட், இதோட தனித்தனி அட்ரஸ்லாம் பிரித்து இது ஒரு மிடில் வேராக இருக்கும். இங்கேருந்து இதோட ரெஸ்பெக்டிவ் ஃபிசிக்கல் அட்ரஸை நம்ம பாயிண்ட் பண்ணுவோம். ஓகேவா, as I said, it will basically connect to the hardware. கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து சில செக்ரிகேஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸ்க்கு வந்து இந்த விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா, இதுதான் காமனாக நம்ம வந்து பேசிக்கலி இதுக்கு உள்ளே இருக்க த்ரெட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, உள்ளே இருக்க த்ரெட்டும் இதை தான் யூஸ் பண்ண போகுது. ஓகேவா, பட் த்ரெட்டுக்குன்னு தனியாக மெமரிஸ் இருக்கலாம். ஸோ அது வந்து இந்த விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸில் தான் க்ரோ ஆகும் ஒரு த்ரெட்டு இது ஆகும்போது. எனக்கு தான் காமனான ஒரு விஷயம். இப்போ பேசிக்லி வந்து இந்த கோட் பார்ட்டு, இந்த டேட்டா செக்மெண்ட், இந்த பிஎஸ்எஸ், இந்த ஹீப், இந்த நாலுமே ப்ராசஸோட ஸ்கோப். மெனேசஸ் ப்ராசஸ் ஓரியன்டாக இருக்கும் கம்ப்ளீட்டாக. இது ப்ராசஸ் கூடியதுன்னு சொல்லலாம் நீங்கள். அதுக்குன்னு ஸ்டாக் வந்து ப்ராசஸ் உடையது கிடையாது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ராசஸோட தான். பட் ஸ்பெக்குலராக இது த்ரெட்டோடது. எல்லா த்ரெட்டுக்கும் இண்டிவிஜுவல் ஸ்டாக் இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த த்ரெட் வந்து ஸ்டாக் வந்து த்ரெட்டு எல்லா த்ரெட் கிரியேட் ஆகும்போது ஒன்றுக்கும் இண்டிவிஜுவலாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு ப்ராசஸ்க்குள்ளே இருக்காதா அப்படின்னு கிடையாது. ஓகேவா, சிம்பிளாக இது எல்லாத்தையுமே நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். பட் ஸ்பெக்குலராக ப்ராசஸ் கொடுத்ததுன்னா இதெல்லாம் சொல்லலாம். ஓகேவா, ஆனால் த்ரெட் கிரியேட் பண்ணும்போது ஸ்டாக் எல்லாமே இண்டிவிஜுவலாக கிரியேட் ஆகும். நான் சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த மேலே எக்ஸாம்பிள் பிகேஆர்பிக்கிலே பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் நம்மளோட ஷெல்டரில் பிகேஆர்பிங்கிறது ஒரு ப்ராசஸ். நம்ம ஷெல்டர் இவங்களுக்கு இடம் கொடுத்தாலும் பை டிஃபால்ட் எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருந்தாலும் பை டிஃபால்ட் இது பிகேஆர்பிக்கியோட இடம் தானே, ஃபார் ஷுவர். ஸோ இந்த கோட் பார்ட்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கோட் பார்ட்டில் தான் நம்ம அந்த மெஷின் லெவல் கோட் இருக்குல்ல அது இருக்கும். ஸோ இந்த கோட் பார்ட் செக்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ரீட் ஒன்லி கைண்ட் ஆஃப் திங். ஓகேவா, ஸோ பேசிக்கலி இதில் வந்து அந்த மெஷின் லெவல் லாங்குவேஜ் கோட் இருக்கும். இதில் வந்து நம்ம ரீட் பண்ணுவோம், ஆனால் ரைட் பண்ண மாட்டோம். ஒன்ஸ் நம்ம மெஷின் லெவல் லாங்குவேஜ் கூட இதில் ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து ப்ராசஸில் இதை வந்து நம்ம ரீட் பண்ண மட்டும் தான் செய்வோம். ஸோ இதை ரைட் பண்ணுறது கூட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேசிக்கலி இதில் லோட் பண்ணுவோம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் அதை லோட் பண்ணுவோம் நம்ம பேசிக்கலி அந்த டைமில். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதை வந்து மிஷின் எக்ஸிக்யூட்டிவ் கூட ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணும்போதே இந்த செக்மெண்ட்டில் லோட் பண்ணிடும். அங்கேருந்து மற்ற இதெல்லாம் பண்ணுறதுக்கு இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ரீட் பண்ணுவோம். இது ஒரு ரீட் மட்டும் தான் பண்ணுவோம். கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த டேட்டா செக்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி இது ப்ராசஸ்க்கு உரியதுனால இது வந்து குளோபலாக எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்கும்ல. ஸோ அப்போது இதில் வந்து பேசிக்கலி வந்து நமக்கு 2 கான்செப்ட் இருக்குது கைஸ். ஓகேவா, குளோபல் வேரியபிள் எல்லாமே இருக்குது. ஸோ குளோபல் டேட்டா செக்மெண்ட், ஓகேவா, இதுக்கு வந்து குளோபல் வேரியபிள்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரோக்ராமிங் வரும்போது நம்ம கிளியராக பார்ப்போம். ஸ்டாட்டிக்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, குளோபல் ஸ்டாட்டிக்னா ஒன்றும் இல்லை, பேசிக்கலி நம்ம எல்லா இப்போ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை காமனாக குளோபலும் சரி ஸ்டாட்டிக்கும் சரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு அப்புறம் குளோபல் ஸ்டாட்டிக் டிஃபரன்ஷியேஷன் எல்லாம் இது எல்லாமே நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்லணும் அப்படின்னா, குளோபல் வேரியபிளாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஸ்கோப் இருக்கும், ஸ்டாட்டிக்கும் எல்லாத்துக்குமே ஸ்கோப் இருக்கும் நான் சொன்ன மாதிரி. பட் குளோபல் வேரியபிள் வந்து மற்ற லைப்ரரிக்கும் லிங்க் பண்ணலாம். ஓகேவா, இந்த ஃபைல் இல்லாமல் வேறு ஃபைலுக்கும் மாடலராக லிங்க் பண்ணலாம். ஆனால் ஸ்டாட்டிக்கில் அப்படி பண்ண முடியாது, அது அந்த ஃபைலுக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இந்த பிஎஸ்எஸ்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் எ செக்மெண்ட்
இந்த செக்மெண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் குளோபல் வேரியபிள் ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து இப்போ இனிஷியலைஸ் பண்ணா டேட்டா செக்மெண்ட்ல இருக்கும். இது ஒரு அன்இனிஷியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிஎஸ்எஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளோ தட் சிம்பிள் as that. இட் இஸ் as simple as that. இனி நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஹீப்பும் ஸ்டாக்கும். இதுதான் ஆக்சுவலி கொஞ்சம் விட மெயினான கான்செப்ட். ஏன்னா எல்லாம் நம்ம கிரியேட் பண்ண போகிற மேனுவலாக கிரியேட் பண்ணுற இன்ஃபார்மேஷன் எல்லாமே இதில் தான் ஸ்டோர் ஆக போகுது. ஓகேவா? ஸ்டாக். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா த்ரெட்டுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா, லெட்ஸே உங்களுக்கு ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அந்த ஷெல்ஃபில் நீங்கள் ஒரு புக்கை அடுக்கி வைக்கிறீங்க. இந்த மாதிரி 2, 3, 4, 5ன்னு 5 புக்கை அடுக்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு புக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அடுக்கின புக் எடுப்பீங்களா, லாஸ்ட் எடுக்கின புக் எடுப்பீங்களா? ஃபார் ஷுவர் லாஸ்ட் எடுக்கின புக்கு தானே. லாஸ்ட் எடுக்கின புக்கு தானே. ஸோ அப்போது ஒரு விஷயம் நான் சொல்லட்டா, ஒரு ஸ்டாக்குங்கிறது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகேவா? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ இன்னும் ஒரு ஸ்டாக்கை பற்றி ரொம்ப கிளியராக ஸ்டாக்கோட பிளேலிஸ்ட்டில் பார்ப்போம். அது வரும்போது நம்ம அதை ரொம்ப கிளியராக பார்க்கலாம். ஓகேவா? அது 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 வேறு மாதிரி இருக்கும். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ இப்போ இதில் எதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ், ஆர்குமெண்ட்ஸ், whatever you pass to functions argument will store that. We'll have the return type as well. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ சிம்பிளாக ஏன் ஃபங்க்ஷன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் ஸ்டாக்கில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்புறம் நீங்கள் தான் சொன்னீங்க லாஸ்ட்டில் இருக்கிறதா ஃபஸ்ட்டில் எடுப்போம். ஸோ ஃபங்க்ஷன் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இது பிரச்சனை வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபங்க்ஷனோட பிரின்சிபலே லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, லெட்ஸ் சே கைஸ் இது ஒரு மெயின் ஃபங்க்ஷன். கைஸ் ஃபங்க்ஷன்னா இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட பழைய வீடியோஸ்லேயே சொன்னேன், இப்போதைக்கு தயவுசெய்து குழப்பிக்காதுங்க. இட்ஸ் a செட் ஆஃப் லைன் ஆஃப் கோட் விச் ஹேஸ் சம் அல்காரிதம். ஓகேவா? இது ஒரு மெயின் ஃபங்க்ஷன். ஓகேவா? இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து லெட்ஸ் சே கோட் தனிஷ் ஃபங்க்ஷன், சிடி ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணும்போது மெயின் த்ரெட் கிரியேட் ஆகும். ஸோ மெயின் த்ரெட் வந்து மெயின் ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும். இங்கே உள்ள வருமா, கண்ட்ரோல் பிளாக் உள்ளே வரும். ஸோ இப்போ இங்கே உள்ள இருக்க லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். நான் என்ன சொல்கிறேன், இங்கேருந்து நான் என்னோட சிடி ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் நான் சொன்ன மாதிரி ஸ்டாக்கில், ஸோ இது வந்து ஒரு மெயின் த்ரெட், இது மெயின் த்ரெட் கிரியேட் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம ஃபங்க்ஷனை மாற்றணும் அப்படின்னா அது ஒரு த்ரெட்டு அப்படின்னு கிடையாது. ஸோ அதுக்கு வந்து அது இப்போதைக்கு நம்ம த்ரெட்டு நான் அசியூம் பண்ணேன்னா அது சேம் த்ரெட்னே அசியூம் பண்ணலாம். ஓகேவா? இது எல்லாமே இது ரெண்டுமே சேம் த்ரெட். இது ஜஸ்ட் இட்ஸ் அ மெயின் த்ரெட்னால ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் ஆகும். பட் மைட் பி இட் கேன் பி இந்த சேம் த்ரெட் இல்லைனா டிஃப்ரெண்ட் த்ரெட். இப்போதைக்கு நம்ம இது சேம் த்ரெட் நேம் பார்த்துக்கலாம். லெட்ஸ் சே திஸ் இஸ் த த்ரெட் 1. ஓகேவா? இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து சிடி ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்ன இந்த மெயின் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன் நேமை நம்ம ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. அதே புக் ஃபார்மேட்டுக்கு போயிடலாம். இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். கிளியராக புரிஞ்சா? இப்போ இந்த சிடி ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னால் இங்கேயும் இன்னும் கொஞ்சம் லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிடி ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுவோம். இங்கேருந்து கண்ட்ரோல் பிளாக் டேரெக்டாக இந்த லைனெல்லாம் நல்லா நோட் பண்ணுங்கள், சீக்வன்ஸாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இந்த லைனெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இந்த சிடி ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ரொம்ப கிளியரா? இந்த சிடி ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னால் திருப்பி நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணுமே. ஃபார் ஷுவர் தானே. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த லைன்ஸ்க்கு முன்ன கால் ஆயிருக்கு. திருப்பியும் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்து வேறு ஏதாச்சும் லைன்ஸ் நான் எக்ஸிக்யூட் பண்ணுமா நான் பார்க்கணும்ல. டேம் ஷூர். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் திருப்பி வரதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் இங்கே ஸ்டோர் பண்ணல, ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணுறேன். மேக் சென்ஸ்? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது நான் சிடி ஃபங்க்ஷனில் இதில் எந்த ஃபங்க்ஷனும் நான் கால் பண்ணல. இதில் ஒரு செட் ஆஃப் கோட் இருக்குது, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. நான் இப்போ இங்கே என்ன பண்ணிடுறேன், இந்த ஃபங்க்ஷனை விட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்னா என்ன பண்ணிடுறேன், இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆன பிறகு கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனோட இன்ஃபர்மேஷன் இருக்குமா. ஸோ இட் வில் பி தேர். லெட்ஸ் சே சிடி ஃபங்க்ஷன். ஸோ வென் வி ரிட்டர்ன் திஸ் ஃபங்க்ஷன், எஸ். ஸோ இப்போ நான் ஸ்டாக்லேருந்து இதை ரிமூவ் பண்ணிடலாமா? ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்டாக்கில் இதை ரிமூவ் பண்ண பிறகு ஸ்டாக்கில் இப்போ என்ன இருக்கும், அடுத்த லாஸ்ட் இருந்தது இருக்கும், அதான மெயின் ஃபங்க்ஷன். ஸோ டேரெக்டாக இப்போ திருப்பி இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம மெயின் ஃபங்க்ஷன் போவோம். ஸோ பேசிக்கலி எவ்வளோ ஃபங்க்ஷன் க்ரோ ஆச்சுனாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எக்ஸிட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னே இருக்கிறது போகணும், முன்னே இருக்குது அப்படியே எக்ஸிட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் ஷுவரில். ஸோ அதனால தான் LIFO we are using, that's why we are using stack. ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே. ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து த்ரெட்டுக்கு இண்டிவிஜுவலாக இருக்கும். ஸோ ஸ்டாக்கில் இன்னும் கொஞ்சம் விஷயங்களும் ஸ்டோர் பண்ணிப்போம். இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டியது ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டு, ஃபங்க்ஷனு,
அதுக்கப்புறம் கொஞ்சம் லோக்கல் வேரியபிள்ஸையும் ஸ்டோர் பண்ணியிருப்போம் சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். C++லாம் லோக்கல் வேரியபிள்ஸ் இங்கே ஸ்டோர் ஆகும். பட் ஸ்டாக் வந்து எப்பவுமே வந்து அகெயின் ஸ்டாக்ல வந்து கொஞ்சம் மெமரி லிமிட் எப்பவுமே ஹீப்போட கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சில விஷயங்கள் ஸ்டோர் பண்ணும். ஸோ அகைன் கமிங் டு ஹீப், இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் கான்செப்ட். ஸோ ஹீப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டைனமிக்காக நம்ம வந்து மெமரி அலோகேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டைனமிக்காக மெமரி அலோகேட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C++. ஸோ ஹீப் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டாக்கோட எப்பவுமே கொஞ்சம் மெமரி லிமிட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் நிறைய ஒரு கம்ஃபர்ட் நிறையவே இருக்கும் ஸ்டாக்கை கம்பேர் பண்ணுவோம். ஸோ C++ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூன்னு ஒரு கீவேர்ட் இருக்கும். ஸோ நியூன்னு நம்ம வந்து கொடுத்தனாலே மேனுவலாக நம்ம என்ன பண்ணலாம், ஹீப்புக்கு ஒரு டேட்டாவை பாயிண்ட் பண்ணிடலாம் சிம்பிளாக. இட்ஸ் சம்திங் தட் யூ ஆர் டைனமிக்லி கிரியேட்டிங் சம்திங். C++ன்னு வரும்போது ஓகேவா, இப்போ நீங்கள் ஜாவாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவோட ஆப்ஜெக்ட் எல்லாமே ஒரு ஹீப்பில் தான் ஸ்டோர் ஆகும். இது ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும் ஹீப்பில். ஓகேவா? ஸோ பேசிக்கலி ஹீப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும்னா ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே தவிர்த்து இருக்கிற எல்லா விஷயங்களையுமே நம்ம ஹீப்பில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸ்டாக்ல இருக்க எல்லா விஷயத்தையும் தவிர்த்து ஹீப்பில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அதில் பேசிக்கலி சில அட்ரஸ் கான்செப்ட்லாம் இருக்குது. இதெல்லாமே நம்ம ரொம்ப டீப்பாக வரும்போது பார்ப்போம். ஸோ அகைன் நான் சொல்கிற மாதிரி இதில் இது ஹீப்புங்கிறது ஒரு விஷயம் ஜாவாவுக்கும் இருக்கும், C++க்கும் இருக்கும், பைத்தானுக்கும் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் இதில் இருக்க இன்டர்னல் ஒர்க்கிங் காமனாக இருக்கும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் நான் நிறைய விஷயங்கள் இங்கே நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா ப்ரோ இதுவே 30 நிமிஷம் போயிடுச்சு, இதுவே நிறைய விஷயம் இல்லை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் இப்போ ஆக்சுவலி சொன்னது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வைஸில் பார்த்தாலே ரொம்ப ரொம்ப ஃபியூ ஆக்சுவலி. மேபி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணால் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கலாம், இந்த விஷயத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. பட் ஒரு த்ரெட்னு வரும்போது அதிலே ப்ரோக்ராம் கவுண்டர் இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராம் கவுண்டர் தான் கரண்ட் எக்ஸிக்யூஷன் எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ப்ராசஸ்லேயே அதோட ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது, ரெடி, ரன்னிங், வெயிட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபைன், ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹவு பேசிக்லி மெமரி ஒர்க்ஸ் இன் எப்படி நீ ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணால் இன்டர்னலாக என்ன நடக்குது அப்படிங்கிற திங்ஸ் எல்லாமே இதுதான். ஓகேவா? ஸோ திருப்பியும் நீங்கள் இந்த பிகேஆர் பேக்கரி வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். நான் சொல்லலாம், இது இந்த ஐட்டம் இதுதான் டேட்டா செக்மெண்ட் சொல்லலாமா, இதுதான் வந்து டேட்டா செக்மெண்ட், இதுதான் கோட் செக்மெண்ட், இதுதான் வந்து பிஎஸ்எஸ், இதுதான் வந்து ஹீப், நான் சொல்லலாமா? நான் என்ன சொல்லுவேன், ஒர்க்கர்ஸோட ஸ்டாக் வந்து என்ன சொன்னேன், நான் ஒரு த்ரெட்டுக்கும் இண்டிவிஜுவலாக கிரியேட் ஆகும்னு சொன்னேன்னா அவனை சொல்லலாம் இதுதான் ஸ்டாக் 1, இதான் ஸ்டாக் 2, இதான் ஸ்டாக் 3, இதான் ஸ்டாக் 4 அண்ட் ஸ்டாக் 5 அண்ட் ஸ்டாக் 6. 6 பேர் இருந்தாங்கல்ல, எங்கே இன்னொரு ஷெல்டர் காணல வச்சுச்சோ, ஏன்னா இன்னொரு ஷெல்டர் காணல, இங்கே ஒரு ஷெல்டர் வச்சிடலாம் விச் வில் பி ஸ்டாக் 6. இப்போ கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஏனையோ இந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு த்ரெட் கிரியேட் ஆகும், அவங்களோட ஸ்பேஸில் கிரியேட் ஆகும். நான் என்ன சொன்னேன், இதுதான் அவங்களோட ஸ்பேஸ். ஸோ அந்த ஸ்பேஸில் தானே இருக்கும். பட் அதுக்குன்னு இது ப்ராசஸோட கிடையாது இல்லை, ஏன்னா இது மொத்தமாக ஒரு ப்ராசஸ் தான். பிகேஆர் பேக்கரிங்கிறது ஒரு ப்ராசஸ். ஸோ ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ லைட்டாக மெர்ஜ் மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது என்ன ஆகும், ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது என்ன ஆகும், ஒரு ப்ராசஸ் கிரியேட் ஆகும் ஃபார் ஷுர். ஸோ அதுக்குன்னு ஒரு விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு சின்ன த்ரெட்டும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட் இருக்கும், ஃப்யூச்சரில் நிறைய த்ரெட் இருந்தாலும் இருக்கலாம் ஃபார் ஷுவராக. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு சில மெமரி ஸ்பேஸ் இருக்குது. அந்த மெமரி ஸ்பேஸ் வந்து எப்படி டிசைட் பண்ணுது அப்படின்னா, விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ்லேருந்து ஃபிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ்க்கு கனெக்ஷன் இருக்குது. விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸில் தான் இந்த டேட்டா செக்மெண்ட்ஸோட செக்ரிகேஷன் கண்டிஜியஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிசிக்கல் மெமரியை பாயிண்ட் பண்ணுவோம் விச் இஸ் ஹார்ட்வேர் லெவல். ஸோ அங்கே தான் நம்ம ரேமை பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ கேஸ் பேசிக்கலி வந்து இந்த எல்லா திங்கும் இருக்குல்ல, இது எல்லாமே இந்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் மெமரி ரேமை தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. மைட் பி சில விஷயங்களுக்கு விர்ச்சுவல் மெமரியாக செகண்டரி மெமரி யூஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது யூஸ் கேஸ்க்கு. இப்போ ஃபிசிக்கல் மெமரி சில டைமில் செகண்டரி மெமரியே ஃபிசிக்கல் மெமரி யூஸ் பண்ணலாம். ஒரு மாதிரி அது ஒரு 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 கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, பாட்டில் நெக்கான ஒரு கைண்ட் ஆஃப் திங் தான். அதை இங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா இல்லை. அண்ட் அகெயின் நான் சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் ப்ராசஸோட சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நான் சொன்னல இந்த ப்ராசஸ் டேபிள், ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக், அது எல்லாமே கெர்னலோட ஸ்பேஸில் இருக்கும். அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ பேசிக்கலி இது ஃபிசிக்கல் மெமரியில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த கோட் பார்ட்டில் வந்து எக்ஸிக்யூஷன் நடக்கிற அந்த கோட் செக்ஷன் இருக்கும். டேட்டா செக்மெண்ட்டில் வந்து குளோபலாக எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ இதான் அன்இன்ஸ்டால் ஆகி யூஸ் ஆகாத கேஸில் பிஎஸ்எஸ்ல கிடக்கும். ஹீப்பில் வந்து டைனமிக்காக அலோகேட் பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த ஃபங்க்ஷனல், இந்த ஆர்குமெண்ட்ஸ், இந்த ரிட்டன் இதெல்லாம் தவிர்த்து வர ஸ்டாக்ல என்னெல்லாம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது பண்ண மாட்டோமோ அது எல்லாமே மோஸ்ட்லி ஹீப்பில் பண்ணுவோம் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். ஏன்னா ஐடியலாக அதுதான் மெயினான
ஒரு டேட்டா மாரி. இதுதான் மெயினான பார்ட்டு. இது வந்து அதுக்காக இருக்க சப் பார்ட்டு. ஸோ அதே மாரி இது எல்ஐஎஃப்ஓ யூஸ் பண்றதுனால ஃபங்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இங்க ஸ்டோர் பண்ணிப்போம். ஏன்னா ஃபங்ஷன்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாரி இது ஒரு கிளியரா பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஐடியலி லாஸ்ட்டா கால் பண்ண ஃபங்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஆகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் தான் அதான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. நம்ம எல்லாமே ரொம்ப கிளியரா பார்த்துட்டோம்னு நெனைக்கிறேன். இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ மணி வந்து 4:55 காலையில. ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ ஐ ஹோப் காலையில இந்த வீடியோ வந்துரும். எஃபர்ட்ஸ் ஆர் ரொம்ப ஓவர்லோடட். அடுத்தடுத்து வீடியோ வரது உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஷேர் பண்ணி விடுறது உங்களோட சப்போர்ட்ல தான் இருக்குது. இதெல்லாமே எனக்கு வந்து என்னோட வியூஸ்க்காகயோ, இதெல்லாம் நான் ரொம்ப சம்பாதிக்கிறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா கிடையவே கிடையாது. என் சேனல் வியூஸ் எல்லாம் போய் பாருங்க. அப்படி நான் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, நான் சம்பாதிக்கணும்னு நினைச்சாலே நான் என்னோட ஜஸ்ட் பே நான் இதில பேச ஆனதே ஒரு 5, 6, 10 வீடியோ பண்ணிட்டு இந்த மாரி பண்ணிட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். பட் என்னோட மோட்டிவ் அது கிடையாது. நீங்கலாம் லேர்ன் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச எ இத நான் ஷேர் பண்ணணும். தமிழ் கம்யூனிட்டில நான் ரொம்ப கம்மியா பீப்பிள் பார்க்குறேன். நெறைய பேர் ஜோவோ ஹைப் பண்றீங்க. ஆஃப் கோர்ஸ் ஜோவோ இஸ் எ வெரி குட் கம்பெனி. நான் அத பத்தி சொல்லல. பட் அத தாண்டியும் நெறைய அவுட்டர்ல நெறைய கம்பெனி இருக்கு. ஆக்சுவலி ஹூ ரியலி ஆஸ்க் ஐ மீன் ஹூ ரியலி சால்வ்ஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுக்குள்ளலாம் எப்போ தமிழ் கம்யூனிட்டிலேருந்து பீப்பிள் வர்றது? ஐ கேன் சி எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸே நெறைய பேர் நல்ல ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனிஸ்லயும் இருக்காங்க. இருக்காங்க. பட் ஸ்டில் வை நாட் வி புஷ் டூ அ லிமிட் தட் இட் இஸ் கிரேட்டர் தென் சம்திங். ஸோ அதுக்காக தான் இது பண்றேன். தயவுசெய்து நம்ம மட்டும் பண்ணணும்னு நம்ம நினைக்க வேணாம். நம்ம கம்யூனிட்டியும் பண்ணணும்னு நினைங்க. ஸோ பேசிக்கலி இந்த கம்யூனிட்டிலாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கார்ட், வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே எப்பவுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கலி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. இந்த என்னது இது? ஃப்ளோ சார்ட்டு இந்த சூடோ கோட்லாம் இருக்கு. அத பத்தி பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல. ஸோ நல்ல வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நான் தனீஷ். இப்போ இந்த வீடியோ ஃபினிஷ். பை கைஸ். ஹேவ் அ நைஸ் டே.